ஹாய். இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணுமா, ரைட், கூகுள் மேப்பை போட்டால் எவ்வளோ தூரம் இருக்குது, எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எந்த ரோட் நமக்கு கிட்டையாக இருக்குது, எந்த ரோட்டில் போனால் எவ்வளோ சீக்கிரம் போயிடலாம், போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எந்தெந்த இடத்துல பெட்ரோல் ஷெட் இருக்குது, எல்லாமே நமக்கு சிம்பிளாக கிடச்சிடுது. இதனால் நம்மளுடைய பயணத்தை, அதாவது நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்த சீக்கிரமாக நம்ம இருக்கிற இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிடலாம். ரைட், 2 மணித்தியாலத்தில் நான் இந்த இடத்துல இருப்பேன், 3 மணித்தியாலத்தில் எனக்கு போயிடலாம், 5 மணித்தியாலம் போகும் போய் சேர்கிறதுக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இருக்கிற இடத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணுமா இருந்தால் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம். அதில் இப்போ லைவ் ஷேர் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய லொக்கேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கும் ஜிபிஎஸ் வசதிகளும் கூகுள் மேப்பும் எங்களுக்கு உதவி செய்து ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தை போகிறதுக்கு எந்த ஜிபிஎஸும் இன்னும் கண்டுபிடிக்கல, எந்த கூகுள் மேப்பும் இன்னும் வரலை, எந்த ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு டெக்னாலஜி வரலை, எந்த ஒரு டெக்னாலஜியும் வரப்போகிறதும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி போகிறேங்கிறத பொறுத்து அமையும் அப்படிங்கிறது சில ஞானவான் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படியே போனால் இப்படி உனக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. நம்மளுடைய ட்ரீம், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, இந்த இடத்துக்கு நான் போய் சேரணும், இத்தனை வயசில் நான் மறிச்சா போதும், இத்தனை வயசில் நான் திருமணம் முடிப்பேன், இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்வேன், இத்தனை வயதில் நான் இந்த இடத்துல இருப்பேன், இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் நான் இருப்பேன், இந்த இடத்துல நான் வீடு வாங்குவேன், காணி வாங்குவேன், இந்த மாதிரியான ஒரு வாகனத்தில் போவேன். நல்ல விஷயம், கனவு காணுங்கள் அப்படின்னு சில மேதாவிகளும் சொல்லியிருக்கிறாங்க. கனவு காண்றது நோ ப்ராப்ளம், நல்ல விஷயம். நாங்கள் இந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிற ஒரு இலக்கோடு பயணம் செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் எனக்கு தெரியாது அந்த இடத்துக்கு நான் சரியாக போவேனா அப்படிங்கிறது. நம்மளுடைய இலக்கை நோக்கி போகிற நேரத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம விடலாம். சில நேரத்தில் நம்மளுடைய ஒழுக்கங்களை மீறி செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பிழையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். யாரையாவது புண்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்து விடலாம். எங்கள் மூலமாக யாராவது ஒருத்தர் மன கஷ்டத்துக்குள்ளாகிற ஒரு காரியத்துக்கும் இடம் இருக்குது, வாய்ப்பில்லாமல் இல்லை. நம்ம போகிற பாதை நமக்கு தெரியாது எப்போ எங்கே முடியும் அப்படிங்கிறது. உங்களுடைய மரணம் எப்போ அப்படிங்கிறதும் எங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் யாருக்குமே சொல்ல முடியாது. தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் நம்ம கடவுள் தான். நம்ம யார்கிட்ட வேணாலும் எங்களுடைய கரத்தை கொடுத்து பார்க்கலாம். எனக்கு எப்போ நல்ல நேரம், எனக்கு எப்போ இந்த கெட்ட நேரம் முடியும், இதுக்கு என்ன பரிகாரம், நம்ம யார்கிட்ட வேணாலும் எங்களுடைய கரத்தை நீட்டலாம். எங்களுடைய கரத்தை கொடுக்க வேண்டியவர்கிட்ட நம்ம கொடுத்தா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இயேசு சொல்கிற மாதிரி நம்ம நடந்து போனால் அவருக்கு தெரியும் எங்களுடைய எதிர்காலம், எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எங்களை சரியாக வழி நடத்துவார். சரியாக வழி நடத்துகிறவர்கிட்ட அவருடைய கரத்தை நீட்டிக்கிட்டே இருக்கிறார், எப்போ எங்களுடைய கரத்தை கொடுப்போம் அப்படின்னு. என்னுடைய மகள் எப்போ அவனுடைய கரத்தை என்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கரத்தை நீட்டின வண்ணமாகவே இருக்கிறார். யார்கிட்டையோ கொடுக்குற கரத்தை
ஒரு முறை அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம். அவர் எங்களுடைய கரத்தை இருக்க படிச்சுக்கிடுவார். அவர் எங்களை சரியாக நடத்துவார். நல்ல ஒரு ஜிபிஎஸ், எங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான விதத்தில் கூட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மேன், அவர்கிட்ட எங்களுடைய கருத்தை கொடுப்போம். இயேசு.